بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا جاءك المنافقون قالوا نشهد إنك لرسول الله والله يعلم إنك لرسوله والله يشهد إن المنافقين لكاذبون. اتخذوا أيمانهم جنة فصدوا عن سبيل الله إنهم ساء ما كانوا يعملون. ذلك بأنهم آمنوا ثم كفروا فطبع على قلوبهم فهم لا يفقهون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: آية المنافق ثلاث: إذا حدث كذب، وإذا وعد أخلف، وإذا اؤتمن خان. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவர். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமூகத்திற்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவிலே வெள்ளிக்கிழமை நாள் வந்தால் ஒவ்வொரு தொழுகையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்தியாசமான சூறாக்களை ஓதுவார்கள். எங்களுக்கு ஒரு நாள் தொடங்குவது மக்ரிபிலிருந்துதான். வெள்ளிக்கிழமை மக்ரிபுடைய தொழுகையில் குல் யா அய்யுஹல் காஃபிரூனும் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுவார்கள். வெள்ளிக்கிழமை இஷாவுடைய தொழுகையில் சில சமயம்
சூரத்துல் ஜும்ஆவையும் சூரத்துல் முனாஃபிகூனையும் ஓதுவார்கள். சில சமயம் வெள்ளிக்கிழமை சுபவுடைய தொழுகையில் சூரத்து சஜிதாவையும் சூரத்து தஹரையும் ஓதுவார்கள். ஜும்ஆவுடைய தொழுகையில் சூரத்துல் அஅலாவையும் காஷியாவையும் ஓதுவார்கள். இன்னும் சில சமயம் வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய தொழுகையில் சூரா முனாஃபிகூனையும் சூரத்துல் ஜும்ஆவையும் ஓதுவார்கள். வெள்ளிக்கிழமை என்று விசேடமாக சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவார்கள். குதுபா ஓதும் பொழுது சூரா காஃப் ஓதுவார்கள். மொத்தமாக 10 சூறாக்கள் ஓதக்கூடிய ஒரு வளமை. மொத்தமாக இந்த 10 சூறாக்கள். இதில் மிக முக்கியமான ஒரு சூறாதான் சூரத்துல் முனாஃபிகூன். மதீனா முனவ்வராவிலே ஒவ்வொரு வாரமும் 7 சூரத்துல் முனாஃபிகூனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள். எங்களுடைய காலத்திலும் இன்றும் ஓதப்படுகிறது. ஆனால் கவலையான செய்தி என்னவென்றால் அந்த சூறாவுக்குள் என்ன இருக்கின்றது என்றுதான் தெரிகிறது. சூரத்துல் முனாஃபிகூன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள். சஹாபாக்களுக்கு ஓதி காட்டினார்கள். எல்லோருக்கும் கருத்து தெரியும். எங்களுடைய காலத்தில் ஓதுகிறார்கள். ஜும்ஆவிலே ஓதுகிறார்கள், இஷா தொழுகையிலே ஓதுகிறார்கள். ஆனால் சூரத்துல் முனாஃபிகூனுடைய கருத்து தெரியாது. அல்லது அந்த சூரத்துல் முனாஃபிகூனை பூர்த்தியாக ஓதுவதற்கு நேரம் கிடையாது. அதை கட் பண்ணுவது. சப்பீஸ்மையுடைய அறவாசிய ஓதுகிறத போல எப்படி ஜும்மாக்கள் 5 நிமிஷமாக சுருங்கியது, 10 நிமிடமாக சுருங்கியது. காலப்போக்கில் ஜும்மா தேவையில்லை. அனைத்துமே பட் பண்ணப்படுவது ஏனென்றால் அப்படியே இஸ்லாத்தை விட்டு சமூகம் வெளியேறும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே ஜும்ஆவுக்கு வருவார்கள். எவ்வளவு தூரத்திலிருந்து தெரியுமா? ஜும்ஆவை முடித்துவிட்டு வீடு செல்லும் பொழுது மகிழ்வாகிவிடும். இவைகளெல்லாம் புகாரிலும் ஹதீஸ் கிரந்தங்களில் தான் இருக்கிறது. வேற எந்த புத்தகங்களில் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சூரத்துல் முனாஃபிகூனை ஓதினார்கள்? சகோதரர்களே, மதீனாவை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் இந்த சூரத்துல் முனாஃபிகூனிலே முனாஃபிக்குகளுடைய 5 பழக்கங்களை அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய குடும்பங்களை பாதுகாக்க வேண்டும், நண்பர்களை பாதுகாக்க வேண்டும். இந்த நிஃபாக் உள்ளத்தில் வந்துவிடக்கூடாது. நிஃபாக்கை பற்றி இன்று பேசுவது கிடையாது. அதனால்தான் நிஃபாக் உள்ளத்தில் முளைத்திருக்கிறது. நடிக்கக்கூடிய பழக்கம், பச்சோந்தி பழக்கம், எல்லோருக்கும் முகத்தை காட்டுவது, அங்கும் முகம் காட்டுவது, இங்கும் முகம் காட்டுவது, பல நாக்குகள், இடத்துக்கேற்ற மாதிரி பேசும் நாக்குகள். கண்ணியமிக்க சகோதரர்களே, நிஃபாக்குடைய தன்மை தான் இவைகளா? முஃமின் என்பவன், முஸ்லிம் என்பவன் உறுதியாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடிக்கும் பொழுது மாறி இருக்கலாம், மாறவில்லை. மாறுவதற்கு உள்ளம் இடம் கொடுக்கவில்லை. ஒன்றில் உறுதியாக இருந்தார். எது உண்மையோ அதுதான் உறுதி. அல்லாஹ் இந்த சூரத்துல் முனாஃபிகூனையே இறக்கினார். மதீனாவில் இருந்த முனாஃபிக்குகளுடைய தலைவன் அப்துல்லாஹ் பின் உபை இப்னு சலூல். சென்ற குதுபாவிலே பார்த்தோம். இவன் செய்த குழப்பங்களில்
ஆகப்பெரிய குழப்பம் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை விட்டு கட்டியது. அடுத்த திட்டம் ஒன்றை போட்டான் அப்துல்லாஹின் உபை இப்னு சலூல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு முஸ்தலக் என்ற யுத்தத்தில் இருக்கிறார்கள். சில சஹாபாக்களை கூப்பிட்டு சொல்றான், மதீனாவுக்கு போனதோட 2 வேலை செய்யும். ஒன்று, இந்த மக்காவிலிருந்து வந்தாங்களே இந்த சஹாபாக்கள், இவங்களுக்கு செலவழிக்கிறத நிறுத்தாங்க. 2 சஹாபாக்கள் சண்டை பிடித்துக் கொண்டார். ஜஹ்ஜாம் என்ற சஹாபியும் சினான் என்ற சஹாபியும் 2 பேரும் சண்டை பிடித்ததோட அப்துல்லா பின் உபை சொன்னான், இப்ப சம்மின் கல்பர், நாய்க்கு திங்க கொடுத்தா இந்த வேலை தான் பார்க்கும், நாய்க்கு திங்க கொடுத்தா இந்த வேலை தான் பார்க்கும். அதனால மதீனாவுக்கு போன 2 வேலை செய்யணும். முதலாவது, இந்த சஹாபாக்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு செலவழிக்கிறத நிறுத்தாங்க. 2வது, இந்த மதீனாவை விட்டு முஸ்லீம்களை வெளியேறணும். இத ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டிருந்தார். பேசுறது ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யா ரசூலுல்லாஹ், இப்படி ஒரு திட்டம் ஒன்று போடுறாங்க முனாஃபிக்குகள் என்று ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஸைத் அர்கம் ரலியல்லாஹு சின்ன பிள்ளை, சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், சின்ன பிள்ளை தானே, சின்ன பிள்ளை ஏதாவது சொல்லி இருக்கும். ஸைத் ரலியல்லாஹு கவலை, நான் காலால கேட்டேன் அப்துல்லா பின் உபை சொல்றத, ரசூலுல்லாஹ் நம்பலையே. இந்த நேரம்தான் அல்லாஹ் இந்த சூரத்துல் முனாஃபிகூன் இறக்கினான். தனி ஒரு சூறாவை இறக்கினான். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு வந்த சந்தோஷம், என ஸைத் சொன்னது உண்மை என்பதை உறுதிப்படுத்துவதற்கு அல்லாஹ் இந்த சூறாவை இறக்கினான். குர்ஆனில் சில சூறாக்கள் பகலில் இறங்கிய சூறாக்கள், சில சூறாக்கள் ஊரில் இறங்கிய சூறாக்கள். ஆனால் சூரா முனாஃபிகூன் இறங்கியது எங்கு தெரியுமா? பிரயாணத்தில் இரவையில் இறங்கிய சூறா. அல்லாஹ் சொல்றார், இதா ஜாஅகல் முனாஃபிகூன். நல்லா கருத்தை விலை கொண்டு ஏன் தெரியுமா? ஒவ்வொரு வாரமும் இது ஓதுறதை கிளம்பி, ஒவ்வொரு கிழமையும் இமாம்கள் ஓதுவாங்க. இஷா தொழுகையில ஓதுவாங்க, இல்லை ஜும்மாவுடைய தொழுகையில ஓதுவாங்க. ஓதப்பட விலக்கு போட்டு இதுதான் கருத்து. இதா ஜாஅகல் முனாஃபிகூன், நபியே போட்ட முனாஃபிக்குகள் வந்தா வந்து சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? قالوا نشهد إنك لرسول الله. நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் சாட்சி சொல்கிறோம், வாயால சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்றார், வல்லாஹு يعلم إنك لرسوله. அல்லாஹ்வுக்கு தெரியும் நீங்க ரசூல் என்று. ஆனால் والله يشهد إن المنافقين لكاذبون. அல்லாஹ் சாட்சி சொல்றார், இந்த முனாஃபிக்குகள் பொய்யர்கள். முதலாவது முனாஃபிக்குகள் யாரு? பொய்யர். முனாஃபிக்குடைய முதலாவது தன்மை தெரியுமா? பொய். நீங்க முனாஃபிக் கனடால மட்டுமல்ல முனாஃபிக்க பாப்பீங்க, முழு உலகத்திலே முனாஃபிக். இந்த குர்ஆன், இந்த சூரா விளங்கி 1400 வருடம். இந்த சூறாவை எப்படி விளங்கணும் என்றால், பலஸ்தீனுடைய யுத்தத்திலே முனாஃபிக், பலஸ்தீன முஸ்லீம்களும் யஹூதியரும் சண்டை பிடிக்கிறாங்க. சரி, பக்கத்துல முனாஃபிக் இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனையோ பிள்ளைகள் முனாஃபிக்களுக்கு தெரியுமா? உம்மாவுக்கு அடி உணவு பொழுது பார்த்துட்டு சிரிச்சிட்டு முனாஃபிக்கான பிள்ளைகள் இருக்கிற உலகத்தில், முனாஃபிக்கான பாப்பா இருக்கிறாங்க, முனாஃபிக்கான உம்மா இருக்கிறாங்க. விரிவான சிந்தனையை பாருங்க. இந்த சூறா, இந்த சூறாவையே நல்லா குர்ஆன்ல வச்சிருக்கிறார். 1400 ஆண்டுகளாக இது இருக்கிறதே, நாங்க விலங்கு எடுக்கிறோம்.
எங்களுடைய கண்ணோட்டத்தை மட்டும் பார்க்கிறார்கள். முழு உலகத்தில் இருக்கிறார்கள் நிஃபாக் முனாஃபிக்குகள். அல்லாஹ் சொல்றார் வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன் இத்தகது ஐமானஹும் ஜுன்னதன் ஃபஸத்து அன் ஸபீலில்லாஹ் இன்னஹும் ஸாஅ மா கானூ யஅமலூன். முனாஃபிக்குடைய இரண்டாவது பழக்கம் என்னது? நல்ல சத்தியம் பண்ணுவோம். சத்தியம் பண்ணி நாம உண்மை, நாம அப்படி இல்லை, நாம இப்படி இல்லை செய்து அர்த்தம் எல்லாம் சொன்ன பொழுது அப்துல்லா பின் உபை வந்து சொன்னா இல்ல அப்படி எல்லாம் இல்ல, நாம அப்படி சொல்லுவோமா? அல்லாஹ் சொல்ற சத்தியம்தான் அவருடைய கிரயம். சத்தியம் பண்ணி சமூகத்தை குழப்பத்தை உண்டாக்குவார். اتخذوا أيمانهم جنة فصدوا عن سبيل الله إنهم ساء ما كانوا يعملون. ஆக கெட்டவர்கள் அல்லாஹ் சொல்ற. மூன்றாவது அல்லாஹ் சொல்ற மூன்றாவது ஆயத்தில் ذلك بأنهم آمنوا ثم كفروا. அவங்க யாருண்டா ஈமான் கொண்டதற்கு பிறகு குஃப்ருக்கு போயிட்டார். அவன் உள்ளத்தை சீல் பண்ணப்பட்டு, அவன் உள்ளத்துல என்ன சீல் பண்ணப்பட்டு விட்டது. அல்லாஹ் மூணாவது சர்டிபிகேட் கொடுக்கிறான். மூளையில்லாத சமூகம், மூளையில்லாத சமூகம். நீங்க அடிக்கடி முனாஃபிக் சொல்ல கேட்டுட்டீங்க. ஆனா அல்லாஹ் கொடுத்த சர்டிபிகேட்களை பாரு முனாஃபிக்குகள். அல்லாஹ் சொல்ற பார்வைக்கு அழகா இருப்பாங்க, பேசுறதுக்கு நாவன்மையா இருப்பாங்க. அதை வச்சு ஏமாந்துடாதீங்க. அல்லாஹ் சொல்ற وَإِذَا رَأَيْتَهُمْ تُعْجِبُكَ أَجْسَامُهُمْ وَإِنْ يَقُولُوا تَسْمَعْ لِقَوْلِهِمْ كَأَنَّهُمْ خُشُبٌ مُسَنَّدٌ يَحْسَبُونَ كُلَّ صَيْحَةٍ عَلَيْهِمْ هُمُ الْعَدُوُّ فَاحْذَرْهُمْ قَاتَلَهُمُ اللَّهُ أَنَّى يُؤْفَكُونَ. அவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களோட உடம்புகள் உங்களை ஆச்சரியத்தை உண்டாகும். அவ்வளவு அழகான உடம்பு. நீ சொல்லுவீங்க கலப்பா கட்டுற முனாஃபிக் இருக்கானா, டஸ்பி வச்சிருந்த முனாஃபிக் இருக்கான, கையில டஸ்பி இருக்கும், தலையில கலப்பா இருக்கும். நம்பிதான் நீங்க அல்லாஹ் ரசூல் என்பார். அதுக்கு உருவாக்கப்பட்டவன் அது. அவன் உள்ளத்தை சீல். அல்லாஹ் ஏன் இப்படி எல்லாம் சொல்லித்தாரா? நாங்க ஒரு நாளும் ஏமாந்துடக்கூடாது வாழ்க்கையில். وَإِذَا رَأَيْتَهُمْ تُعْجِبُكَ أَجْسَامُهُمْ. அப்துல்லா பின் உபை இப்னு சலூல் தொழுவது முன்சஃப். இவ்வளவு பெரிய முனாஃபிக் தொழுவது பின்சஃப்ல இல்ல, முன்சஃப்ல. செலவழிக்க சொன்னா முதல் செலவழிக்கிறான் தான். சகோதரர்களே, யார் முனாஃபிக் தெரியாது. அல்லாஹ் சொல்றார் பார்க்க அழகா இருப்பாங்க. துஅஜிபுக அஜ்சாமுஹும் وَإِنْ يَقُولُوا تَسْمَعْ لِقَوْلِهِمْ كَأَنَّهُمْ خُشُبٌ مُسَنَّدٌ. சாத்தி வைக்கப்பட்ட பலகம் மாதிரி ஒன்று இறங்காது. சாத்தி வைக்கப்பட்ட பலகத்தை என்ன ஒன்று காலுக்கு இறங்குறது. நீங்க மணித்தியால கணக்கு ஓதினாலும் இறங்காது, என்ன பயான் பண்ணாலும் خُشْبٌ مُسَنَّدٌ يَحْسَبُونَ كُلَّ صَيْحَةٍ عَلَيْهِمْ هُمُ الْعَدُوُّ. அல்லாஹ் சொல்றான் விரோதிகள் கவனம். هم العدو والவிரோதிகள் கவனம். فَاحْذَرْهُمْ قَاتَلَهُمُ اللَّهُ. அல்லாஹ் அவங்களை நாசமாக்குவான்.
அல்லாஹ் உங்களை நாசமாக்குவார். எங்க போறீங்க? அல்லாஹ் கேட்கிறான், எங்க போறீங்க? இந்த சூறாவை விளங்குறதுக்கு நாள் எடுக்கும். இந்த சூறாவை விளங்குறதுக்கு நீங்க நேரம் ஒதுக்கணும். கட்டாயம் குர்ஆன விளங்கலன்னா சமூகத்தை விளங்கலாம், ஒன்றும் விளங்கலாம். அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், وَإِذَا قِيلَ لَهُمْ تَعَالَوْا يَسْتَغْفِرْ لَكُمْ رَسُولُ اللَّهِ. மதீனாவுல 10 வருடத்துக்குள்ள முனாஃபிக்குகள் செய்த ஆகப்பெரிய சேவைகள் அட்டுழியம் என்ன தெரியுமா? சென்ற ஜும்மாவில் சொன்னேனே, அது சஹாபாக்கள் சேர்ந்து இருக்கிறது. உஹதுக்கு போயிட்டாங்க 1000 பேர் சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் சந்தோஷம், 1000 பேர் வந்துட்டாங்களே. உஹது இடத்துல போய் 300 பேரை கலத்தி வந்துடுறாங்க. டாக்டர் குரூப் இருக்கிறது, 300 பேரை கலத்திட்டு வந்துட்டாங்க. தபூக் யுத்தத்துக்கு போறாங்க, 10,000 சஹாபாக்கள் இடையில கலத்திட்டு வந்துட்டாங்க. இதுதான் பேர். அல்லாஹ் சொல்றேன், நீங்க அவங்களை கூப்பிட்டீங்கன்னா وَإِذَا قِيلَ لَهُمْ تَعَالَوْا يَسْتَغْفِرْ لَكُمْ رَسُولُ اللَّهِ. ரசூலுல்லாஹ் அவங்களை கூப்பிடுறாங்க, நீங்க செஞ்ச பாவத்துக்கு இஸ்திக்ஃபார் செய்யுங்க. லவ்வௌ ரூஸஹும், அல்லாஹ் சொல்றார், தலையை உசுக்குவாங்க. சரி வா, லவ்வௌ ரூஸஹும், தலையை உசுக்குவார்கள். وَرَأَيْتَهُمْ يَصُدُّونَ وَهُمْ مُسْتَكْبِرُونَ. முனாஃபிக்கிடத்துல வரக்கூடிய அடுத்த கெட்ட பழக்கம் பெருமைக்காரன். அல்லாஹ் சொல்றார், கிபிர் இருக்கும் அவங்களுக்கு. وَهُمْ مُسْتَكْبِرُونَ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசை தெரியுமா? மதீனால ஒருவன் நரகத்துக்கு போக கூடாது. நபியோட ஆசை. எல்லாரும் சொர்க்கவாதி ஆகணும்னு கஷ்டப்பட்டாங்க. அல்லாஹ் சொல்லிட்டாங்க தெரியுமா? நீ எவ்வளவு இஸ்திக்ஃபார் செஞ்சாலும் இந்த முனாஃபிக்குகளை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன். சவாஉன் அஸ்தக்ஃபர்த லஹும் அம் லம் தஸ்தக்ஃபிர் லஹும் லன் யக்ஃபிரல்லாஹு லஹும். இஸ்திக்ஃபார் செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி நான் மன்னிக்க மாட்டேன். நியமித்த சகோதரர்களே, நல்ல விலை கொண்டு வரலாறு படித்தவங்க கட்டாய முனாஃபிக்குகளை பற்றி படித்திருக்கோம். வரலாறு படித்தவர்கள் ஏண்டா நீங்க நான் பார்க்கணும் இணைத்து இருக்கிறா, அவ்வளவு எனக்கு கண்டிப்பா ஒரு நாள் வந்துடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் மிக முக்கியமான ஒரு சம்பவம் இருக்கு. மிக முக்கியமான ஒரு சம்பவம் இருக்கு. இந்த முனாஃபிக்குகளால் நடந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல, அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்துல, உமர் ரலியல்லாஹு காலத்துல, உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல இந்த சமூகம் இவ்வளவு துண்டு துண்டாக பிரிவதற்கு காரணம் யார்? 20 லட்சம் முஸ்லிம்கள் கொலை செய்யப்படுவதற்கு காரணம் யார்? பக்தாதுல 20 லட்சம் முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஒரு முனாஃபிகா, இப்னு அல்கமி என்ற ஒரு முனாஃபிகா. சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவங்கள கூப்பிட்டா அவங்களுக்கு இஸ்திக்ஃபார் செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்துல்லாஹ் பின் உபை பின் சலூலுக்கு ஒரு மகன் இருந்தார், சுபாப் என்று. சுபாப் நபி அவங்க தான் அவர் பேர் அப்துல்லான்னு மாத்தினார். ஒரு தடவை இந்த சுபாப் யா ரசூலல்லாஹ், நீங்க wudu எடுத்து மிஞ்சின தண்ணியை கொஞ்சம் தானே எங்க வாப்பாவுக்கு குடிக்க கொடுக்கிறேன். எங்க வாப்பா திருந்து, ஏன்னா மகனுக்கும் ஆசை வாப்பாவை திருந்து விட முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தை wudu எடுக்கிற தண்ணி இருக்கிறது, அதை சஹாபாக்கள் சண்டை குடிச்சு எடுப்பாங்க. எடுத்து மேல தடவுவாங்க. நோய்க்கு மருந்தாக இருந்தது. கிடைக்கல, யாராவது கையில தொட்ட தண்ணி அவங்க சொல்லுவாங்க. என்ன செஞ்சார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் wudu எடுத்து மிஞ்சின தண்ணியை கொண்டு போய் பாப்பாவுக்கு
கொடுத்துட்டு குடிச்சதுக்கு பிறகு கேட்டார், பாப்பா என்ன தண்ணி குடிச்சீங்க தெரியுமா? அவங்க கேட்டார், உங்களோட உம்மோட மூத்திரமானு. உடனே அவனுக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதுவெடுத்து மிஞ்சின தண்ணீர் அவனுக்கு தெரியும். இதை உடைக்கிறதுக்கு தான் அவன் கேட்டார், உங்களோட உம்மாவுடைய சிறுநீரான்னு கேட்டார். இப்ப மகனுக்கே பாப்பா இவ்வளவு மோசமானது. அப்துல்லா பின் உபை பின் சலூல் இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு இருக்கிறாங்க, என்ன செய்யுது? அப்துல்லா வார யா ரசூலல்லாஹ், இந்த வாப்பா அவர் இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனா இந்த வாப்பாவை நீங்க யாரும் கொலை செஞ்சிடாரு, எனக்கிட்ட பாரத்தாக நான் இந்த வாப்பா கொலை செய்ய, நீங்க யாரும் கை வச்சிடாதீங்க, இந்த வாப்பால நான் கொலை செஞ்சு கொண்டு கழுத்த வைக்கிறேன். நபியோக விடுவாங்க. நபியோக சொன்னாங்க, நான் கொலை செய்யறதுக்கு அனுப்பப்பட்ட நபி இல்லையே. இருக்கட்டும், எவ்வளவு காலங்களுடைய கெடுதி போகுது என்று பார்ப்போம், விட்டு வைப்போம் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்றான், இவங்க இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன், பாவியான கூட்டம். இந்த வாரம் ஒரு பெரிய பலஸ்தீனுடைய யுத்தம் தொடங்கி 100 நாள் ஆயிடுச்சு. உலகத்தில் உள்ள எல்லா முனாஃபிக்களும் மௌனமா இருக்கிறார். சவுத் ஆப்பிரிக்கா மட்டும் தடையப்பட்டு பார்த்திருக்கீங்க, நியூஸ் தெரியும். இல்ல நான் சொல்லித்தான் நீங்க அறிய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா முனாஃபிக்கும் வாய போத்திட்டு இருக்கு. என்ன சார் நடக்கிறது? அழிக்கிறோம். உலகத்திலிருந்து அந்த வரலாறு முடிஞ்சிடட்டும். எந்த நாடு முன்னுக்கு வந்திருக்கு இப்ப பேசுறது? இப்ப ஒவ்வொரு நாடுகளா இறக்கம் வருது அவங்களுக்கு. இந்த பிள்ளைகள ரத்தத்தை பார்க்கலாம். உலகத்துல நாய கூட ஒரு பூனைய கூட கொள்றதுக்கு அனுமதிக்காத உலகம். ஒரு மனித நேயம். நாய கொள்ள விடுமா? ஒரு பூனையை கொண்டா விடுமா? ஒரு நாய் செத்து சென்றாலே எத்தனை ஆம்புலன்ஸ், எத்தனை ஹாஸ்பிட்டல் நாய்க்கு, பூனைக்கு ஹாஸ்பிட்டல், முயலுக்கு ஹாஸ்பிட்டல். மனிதன் முஸ்லீம் விடுங்க, இஸ்லாத்தை விடுங்க, ஒரு மனித நேயம் வாழவில்லையா? பலஸ்தீனை சுத்தி எத்தனை முனாஃபிக் நாடுகள் இருக்குது? எத்தனை முனாஃபிக் நாடுகள்? வரலாறு பாருங்க, தேடி பாருங்க. சாப்பாடு உள்ளுக்கு விட இயலாத முனாஃபிக் நாடுகள். உங்களோட உம்மா, உங்களோட தங்கச்சி, உங்களோட சகோதரி, எத்தனை முனாஃபிக் நாடு சுத்தி இருக்குது. இந்த சாப்பாடு கொடு, உயிரோட இல்ல, சாப்பாடு கொடுக்க மாட்டோம். இதை விட பெரிய நிஃபாக் இருக்கிற உலகத்தில். அந்த குளிர்காலம் தாங்க முடியாத குளிர்காலம். கண்ணியமிக்க சகோதரர்களே, உலகத்துடைய நிஃபாக்களை விளங்கிக் கொள்ளும். சாதாரண நிஃபாக் அல்ல இவைகள் எல்லாம். ஒவ்வொரு நாட்டிலும் இந்த நிஃபாக் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், இவங்களோட திட்டம் என்ன? هم الذين يقولون لا تنفقوا على من عند رسول الله حتى ينفضوا. அவங்க ஐடியா பண்ணாங்களாம், நபி அவங்களுக்கு செலவழித்தார். அன்சாரியை தான் செலவழிக்கிறத விட்டா போயிடுவாங்க. இந்த மக்காவுக்கு வந்தாங்கன்னா போயிடுவாங்க. அல்லாஹ் பதில் சொன்னான், وَلِلَّهِ خَزَائِنُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَلَكِنَّ الْمُنَافِقِينَ لَا يَفْقَهُونَ. வானங்கள் பூமியுடைய கசானா அவருடைய அல்லது அல்லாஹ்வை நம்பினவங்களை அல்லாஹ் கைவிட்டுக்கிறான். எப்பயோ அல்லாஹ் கைவிடலையே சஹாபாக்கள, எங்களை கைவிடலையே அல்லாஹ். யாரையும் கைவிட மாட்டான் அல்லாஹ். முனாஃபிக் திட்டம் போடுவார். ஆனா நாங்க நம்பணும் யார்? அல்லாஹ். அல்லாஹ்வை நம்பணும். ஈரான நம்ப இல்ல பலஸ்தீன், லெபனான நம்ப இல்ல பலஸ்தீன். சரியா பார்த்த வரலாற்று
தேவையில்லாத கண்ணாடியை போட்டு பார்க்கிறாங்க வரலாற்றை. யாரையும் நம்ப தேவையில்லை உலகத்தில், அல்லாஹ்வை நம்பினா خزانة يعترف الله سبحانه ولله خزائن السماوات والأرض ولكن المنافقين لا يفقهون. முனாஃபிக்குகளுக்கு கூட இல்லை அல்லாஹ் சொல்றார். அடுத்தது அவன திட்டம் என்ன? يقولون لئن رجعنا إلى المدينة ليخرجن الأعز منها الأذل. அவங்க பேசிக்கொண்டாங்களாம், மதீனாக்கு போனா முதல் வேலை என்ன செய்யணும் தெரியுமா? அஅஸ்ஸு மின்ஹல் அஸல். இந்த ரசூலுல்லாஹ்வை மதீனா விட்டு வெளியாக்கும். ரசூலுல்லாஹ்வை எங்க விட்டு வெளியாக்கணும்? மதீனா விட்டு வெளியாக்கிறோம். நம்மளோட திட்டம் ஊரை விட்டு வெளியாக்குறது, பலஸ்தீனை விட்டு வெளியாக்குறது, எல்லாமே அமையும். அப்துல்லா பின் உபை இப்னு சலூலுடைய மகன் என்ன செய்யறாரு தெரியுமா? இதை கேள்விப்பட்டு மதீனாவுடைய வாசல்ல வந்து நின்றார். பாப்பா கிட்ட, பாப்பா நீ சொல்லு, நாம் கேவலமானவன், ரசூலுல்லாஹ் கண்ணியமானவன் சொன்னாதான் அவன் மதீனாவுக்கு கூடுவேன். அப்துல்லா பின் உபை அப்படியே சொன்னான், நாம் கேவலமானவன், ரசூலுல்லாஹ் கண்ணியமானவர். அப்பதான் விட்டு அனுபவம். அல்லாஹ் சொல்ற திட்டம், முனாஃபிக்குகளுடைய திட்டம் இவங்க செலவழிக்க கூடாது, செலவழிக்கிறத நிறுத்தாட்டம். இரண்டாவது என்ன? ஊரை விட்டு வெளியேற்றும். இருக்கிற இடத்திலிருந்து பிரிப்பாங்க, வெளியேற்றுவாங்க, வெளியேற்ற பார்ப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், கண்ணியம் யாருடையது? வலில்லாஹில் இஸ்ஸத்து வலிரசூலிஹி வலில்முஃமினீன் வலாக்கின்னல் முனாஃபிகீன லா யஅலமூன். இஸ்ஸத் யாருக்குரியது? இஸ்ஸத் அல்லாஹ் யார கையில இஸ்ஸத்தை கொடுக்கல, கண்ணியம் அல்லாஹ்வுக்கு கண்ணியம். முழு உலகம் சேர்ந்து உங்களை கேவலப்படுத்தினாலும் அல்லாஹ் கண்ணியப்படுத்த நாடினால் நீங்கதான் கண்ணியம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவ முழு முனாஃபிக்களும் சேர்ந்து கேவலப்படுத்தினார்கள். இவர்கள் வெச்சாரி. இன்றைக்கு நாங்க ஆயிஷா என்ற ரலியல்லாஹு அன்ஹா கண்ணியப்படுத்தியது யார்? சகோதரர்களே, அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, சூரா முனாஃபிகூனுடைய பின்பகுதி, லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ذிக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, உங்களோட செல்வம், உங்களோட பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு உங்களோட மறக்கடிச்சிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய திக்ர் தான் உங்களுக்கு முதல். தொழுக, நோன்பு, இபாதத். وَمَن يَفْعَلْ ذَلِكَ فَأُولَئِكَ هُمُ الْخَاسِرُونَ. மறக்கடிச்சிட்டு இருந்தா உங்களோட நஷ்டவாணி தெரியாம அல்லாஹ்வை முதல் இடத்துக்கு எடுக்க. எங்களுடைய வியாபாரம், தொழில், காசு சம்பாதிக்கிறது முதல் அல்லாஹ். ஏன் அல்லாஹ் முதல்? وَأَنفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ. அடுத்து அல்லாஹ் சொல்ற, உங்களுக்கு நாங்க தந்தது செலவு. உங்களுக்கு தந்தது நாங்க தந்தது, நீங்க எடுத்து வந்தது இல்லையா, நாங்க யாரும் கொண்டு வரலையே. நாங்க உங்களுக்கு தந்தது செலவழிங்க. எதுக்கு முன்னால? مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ. உங்களுக்கு மவுத் வாரதுக்கு முன்னாடி. இந்த இடத்துல உலமாக்கள் ரெண்டு விடயத்தை சொல்றாரு. ஃபர்லான ஜகாத், ஃபர்லான ஹஜ், ரெண்டையும் முடிச்சு. ஜகாத்துல குறவு செஞ்சிடாதீங்க, ஃபர்லான ஹஜ்ஜில குறவு செஞ்சிடாதீங்க. من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى أجل قريب. இரண்டுல குறவு செஞ்சா ஒரு சக்கராத் எப்படி நீங்க கத்தித்தான் ஆகும்.
சக்கராத்த சொல்லுவாராம், யா அல்லாஹ் நான் கொஞ்சம் காலம் தான், நான் ஜகாத்தை கொடுத்துட்டு வாரேன், எங்க பரவான ஹஜ்ஜை முடிச்சுட்டு வரேன். இந்த ரெண்டும் ஆக முக்கியம். ட்ரிப் போகலாம், எல்லாம் செய்யலாம், உம்ரா செய்யலாம், பரவான ஹஜ் ஆக முக்கியம். பரவான ஹஜ்ஜை செய்யலன்னா சக்கராத்த சொல்லுவாராம், ويقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين. அல்லாஹ் கொஞ்சம் அவகாசம். சக்கராத் வந்து யாராவது தப்பினவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் கடைசி சூரா முனாஃபிக்குடைய கடைசி ஆயத்து தெரியுமா? وَلَن يُؤَخِّرَ اللَّهُ نَفْسًا إِذَا جَاءَ أَجَلُهَا. அஜல் வந்தா ஒரு நாள் பிற்படுத்தப்படும். அஜல் வந்துட்டாங்க, அதுக்கு பிறகு நாங்க பேசி வேலை இல்லை, அதோட முடிஞ்சவங்க எல்லாமே முடிஞ்சவங்க. அஜல் வந்தா சார். وَاللَّهُ خَبِيرٌ بِمَا تَعْمَلُونَ. நீங்க செய்த எல்லாவற்றையும் அல்லாஹ் மிக அறிந்தவர்கள் சொல்லி அல்லாஹ் முனாஃபிகூன் அல்லாஹ் முடிக்கின்றான். எண்ணிமிக்க சகோதரர்களே, இந்த சூறாவுக்கு திரும்ப திரும்ப பாருங்க. போவாங்க தஸ்மி அல்லாஹ் ஜுஸூர் இருக்குது. ஒவ்வொரு கிழமையும் ஓத போறாங்க. இன்னைக்கு சும்மா தொழில் அதான் ஓத போறோம். பிற்பகுதி மட்டும் ஓதுவாங்க கொஞ்ச நேரம் என்றதுக்காக. இந்த விலங்கு எழுத்து சகோதரர்களே, எங்க உள்ளத்தில் இருந்தா நிபா இதை கணக்கு எடுக்கிறோம். நாங்க ஒரு நாளும் எங்களோட பெயர் ஒரு முஸ்லீமாக இருக்கணும், இல்லாட்டி மூமினாக இருக்கணும், இல்லாட்டி அபராரா இருக்கணும், இல்லாட்டி முகர்ரபீனா இருக்கணும். ஒரு நாளும் நாம முனாஃபிக்காக மாறிவிடக் கூடாது, முனாஃபிக்குகளோடு சேர்ந்து விடவும் கூடாது. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிஃபாக்கை விட்டும் முனாஃபிக்குகளை விட்டும் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. யா அல்லாஹ் ஈமானை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் ஜகாத்தை கொடுக்கும் பாக்கியங்களை தருவாயாக. ஹஜ்ஜை முடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக. ஆரோக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் நிஃபாக்கை உள்ளிருந்து கலத்தி விடுவாயாக. யா அல்லாஹ் கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர்ப்பியும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا جاءك المنافقون قالوا نشهد إنك لرسول الله والله يعلم إنك لرسوله والله يشهد إن المنافقين لكاذبون. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم: آية المنافق ثلاث: إذا حدث كذب، وإذا وعد أخلف، وإذا اؤتمن خان. أقول قولي هذا واستغفر الله لي واستغفروه إنه هو الغفور